வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் கேரட் பால் கறி தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச விதமா செய்ய போறேன். வாங்க நான் எப்படி செய்றேன்ன்றத பார்ப்போம். இதுக்கு தேவையான மரக்கறி எடுத்து, சுத்தமா கழுவி எடுத்து நான் வச்சிருக்கிறேன். எல்லாம் சின்னனா வெட்டி எடுத்து, கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் எல்லாம் கடாயில உண்டா தான் சேர்க்க போறேன். வெங்காயம், வெள்ளைப்பூடு, கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் எல்லா மரக்கறியையும் ஒன்றா சேர்த்துட்டு, அதுக்கு பிறகு நான் உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கருவேப்பிலை, வெந்தயம் கட்டாயம் நாங்கள் வெள்ளைக்கறிக்கு வெந்தயம் போட்டு சமைச்சா அது ஒரு நல்ல வெந்தயம் வந்து சூட்டை குறைக்கும். எல்லாம் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் ஒலிவ் எண்ணெய் சேர்த்து நான் இதை இப்போ சின்ன நெருப்பில் வேக வைக்க போகிறேன். இதுக்கு இப்போ தேவையானது எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இப்போ சின்ன நெருப்பில் நான் வச்சு மூடி வச்சேன்னு சொன்னால் நல்லா அது வெந்து பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்துட்டுது. சின்ன நெருப்பில் தான் வைக்கணும். நாங்கள் நெருப்பை கூட்டி வச்சோம்னு சொன்னால் டக்குண்டு கருகி போயிடும், வேகாது மரக்கறி. இப்போ நான் இதோட தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். பாருங்கள், தேங்காய் பால் நாங்கள் ஆயிலை குறைச்சி தேங்காய் பால் எவ்வளோ சாப்பிட்றோமோ அது ஆரோக்கியமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளைக்கறியை நாங்கள் இடியப்பத்துக்கு, பானுக்கு, வெள்ளை சாதத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த கேரட் கறி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே.